புகழேந்தி சார் வணக்கம் சார். ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பாராட்டு விழா சார். ஒரு 80% பணிகள் முடிவடைவதற்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினுடைய ஹிஸ்டரிக்கு ஒரு மகுடம் சூட்டுவதை போல அப்போது முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு அழைத்து ஒரு பாராட்டு விழா நடத்துறாங்க. அதுல அதே திட்டத்திற்காக பல ஆண்டுகளாக குரல் கொடுத்த, பேசிய, முயற்சி எடுத்த திரு செங்கோட்டையன் இல்ல நீங்க இவங்க இதெல்லாம் நீங்க போடல அப்படின்னு சொல்லி தன்னோட உணர்வுகளை வெளிப்படுத்தி போகாம இருந்திருக்காரு. ஆனா அந்த மேடையில எல்லாருமே இருந்தாங்க. உடுமலை ராதாகிருஷ்ணன் இருந்தாரு, MSM ஆனந்தன் இருந்தாரு, இன்னும் பல முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் அந்த மேடையில் இருந்தாங்க. இவரை தவிர, சிட்டிங் எம்எல்ஏ இவரை தவிர மீது எல்லாருமே இருந்தாங்க சார். சார் இது வந்து ஒரு கலக குரலாக, இது ஒரு அதிருப்தியின் வெளிப்பாடாக பார்க்கப்படுவதற்கு என்ன காரணம்? அன்பு நண்பர் விவசாய சங்கத்திலிருந்து பேசுறாரு. மிக்க மகிழ்ச்சி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணது. சார் இங்க ஒண்ணு நீங்க தயவு செஞ்சு கவனிக்கிறோம். நாங்க விவசாய சங்கத்தை பிளேம் பண்ணவே இல்லை. நீங்க பொதுவா விழா எடுக்கிறேன், பொதுவில்லாம் விழா எடுக்கிறேன், அதை பத்தியும் நான் தவறா பேசவே இல்லை. நாங்க சரி, இது பிட்வீன் பழனிசாமிக்கும் எங்களுக்கு இருக்க பிரச்சனை. கேக்குது அரவிந்த்? கேக்குது சார், கேக்குது. ஆடியோ ஷிஃப்ட் பண்ணுங்க. மிஸ்டர் பழனிசாமிக்கும் எங்களுக்கு இருக்க பிரச்சனை இதுல போய் உங்களை இழுத்து எந்த விதத்திலையும் நாங்க பேச மாட்டோம். நேற்றுக்கு அந்த அமைப்பாளர் ஆர்கனைஸ் பண்ண சம்பத் அவர்கள் மிக தெளிவா சொல்லிட்டார். சார் தப்பு நடந்திருக்கு, அம்மா படம் இல்லைன்றது தப்பு தான், அதை வேணும்னு செய்யல, செஞ்சிருந்தா மன்னிச்சிருங்கன்னு கூட அவர் ஓபனாவே ஒரு சொன்னாரு. சமாதானமா இருக்கு, அதை பத்தி கவலை இல்ல. சரி, இது உங்க பாட்டு இல்ல சார், யாருடைய பாட்டு? நீங்க அவர் சொல்லிட்டே வந்தார், பிரமாதமா சொன்னார். ஒரு கட்டத்துல அந்த நோட்டீஸ்ல பேர் இல்ல, அதனால அந்த நோட்டீஸ்ல பேர் இல்லைன்றதெல்லாம் எடுத்து சொல்லி ஸ்டேஜ்ல பாத்துக்கலாம்னு சொன்னாங்கன்னு. சார் இப்ப எல்லாம் பிரிண்ட் மீடியா உங்களுக்கு 1 hour தான். பேர் இல்லைன்னு பேர் அடிச்சு கொடுக்க சொன்னீங்கன்னா நான் 1 hour அடிச்சு கொடுத்துருவேன். சூப்பரா டிசைன் பண்ணுவேன். சரி, அடிச்சு கட் அவுட் வந்துடும். சரி, கொடியில காரை கட்டிக்கிட்டு போறவருக்கு அங்க போய் இறங்கின பின்னாடி மேடையில அம்மா படம் இல்ல. நான் என்ன கேட்கிறேன், அருமைக்குரிய விவசாயிகள் ஆகட்டும், யாராகட்டும், சார் யார் அவர்கள் 3.72 கோடி அன்னைக்கு ஒதுக்காம போயிருந்தால் இந்த திட்டம் இன்றைய தினம் வந்திருக்குமா? ஓகே, இந்த ஸ்பெசிலிட்டிஸ் அந்த விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் கிடைத்திருக்குமா? ஓகே, 22, 23 நாளுக்கு மேல உண்ணாவிரதம் போய் கொண்டிருந்த நேரம் அதை அழைத்து அன்றைய மினிஸ்டர் ராமலிங்கம் திரு செங்கோட்டையன் எல்லாத்தையும் கூட்டு வச்சு பேசி உடனே நிறைவேற்றுங்க, தொந்தரவு கொடுக்க வேண்டாம், என்ன வேணுமோ பண்ணித்தரேன்னு சொல்லி பண்ண தலைவிக்கு அங்க ஒரு படம் வைக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? ஓகே, இது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம். அது கூட ஸ்கிரீன்ல பெருந்தலைவர் காமராஜர் படத்தை பார்த்தேன் நினைக்கிறேன். சந்தோஷம், ஐ எம் நாட் அப்செக்டிங். பட் என்ன அவசரம்னு நீங்க ஆரம்பத்தில் கேட்ட கேள்விதான். ஒரு பக்கம் இந்த நாட்டினுடைய முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நடத்ததுன்றதுக்காக அவசரமா ஒரு ஏற்பாடாயுது. யார் சார் அவர்கள்? உங்களையும் என்னையும் இந்த உலகத்திற்கும் நாட்டிற்கும் அரசியல்வாதியாக காட்டிய ஒப்பற்ற தலைவி அவர்கள். இல்லை என்றால் நானும் இல்லை, நீங்களும் இல்லை. நான் அந்த இடத்துல இருந்து எங்கிட்ட கேட்டிருந்தா தலைவரும் அம்மாவும் இல்லாத படம் இருக்குமே, ஆனால் நான் அங்கே வரமாட்டேன், மன்னித்து விடுங்கள். திரு செங்கோட்டையன் மூத்த தலைவர், இந்த கட்சியில பல தியாகங்களை செய்து என்னை போல அம்மாவிடம் நல்ல பெயரை பெற்றவர், ரொம்ப நீட்டா அதை முடிவு பண்ணிட்டார்ல, நான் வர முடியாது, சாரி, புறக்கணிச்சிட்டார்ல. இல்ல இந்த அரசியல் பின்புலம் இல்ல சார், அஸ்திவாரமே ஒரு ஷேக் ஆகுது. இப்போ என்னன்னா எங்களை உருவாக்கிய தலைவனுடைய படமே இல்லாமல் ஒரு சமயம் இப்படி வச்சுக்கோங்க அரவிந்த், அவங்க முதலமைச்சரா இல்ல, அவங்க பணத்தை ஒதுக்கல, அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, அத பழனிசாமி தான் ஒதுக்கி பழனிசாமி தான் செஞ்சிருக்கார் அப்படின்னு நீங்க எடுத்துட்டா கூட எந்த காலகட்டத்திலும் இந்த தலைவர்கள் இல்லாமல் எந்த மேடையிலும் ஏறக்கூடாது, ஏறவும் செய்யக்கூடாது. இது கட்சிக்கு பெரிய இழுக்கு சார். ஓகே, புரியுது சார். கட்சி பாதாளத்துக்கு போயிடும். கட்சி இல்லாம ஆட்சி அதிகாரம் வராது, கட்சியில இருந்து தான் வரும் ஆட்சி அதிகாரம். ஓகே, ஆக உங்களை சுத்தி படைபலம், செக்யூரிட்டி எல்லாத்தோட போய் இறங்குறீங்க, கொடியோட போய் இறங்குறீங்க. ஆனா ஸ்டேஜுக்கு போகும்பொழுது அங்க அம்மா படம் கிடையாது, தலைவர் படம் கிடையாது.
சாதாரண இடமா சார்? 10% அடிச்சிருக்கோம் சார். கொங்கு நாட்டில் அம்மா 100% வெற்றியை கொடுத்தார்கள். ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி தான் தோற்றது. எவ்வளவு வைரரியம்! அப்ப அதை எப்படி கே.ஏ. செங்கோட்டையன் ஒத்துக்க முடியும்? மூத்த தலைவர். தவறு நடந்துருச்சு. தவறு நடந்த பின்னாடி நீங்க என்ன பண்ணணும்? திருத்திக்கணும். தவறு, மன்னிச்சிருங்க, அம்மா படம் இல்ல, தலைவர் படம் இல்ல, தவறு இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லணும். அதை சொல்லாம இது பொதுவாக விவசாயிகள் நடத்தியது என்று சொன்னால் என்னை மன்னித்து விட வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் அம்மாவுக்கும் முன்னால் யாரும் கணக்கிலே இல்லை. ஓகே. எந்த சங்கமும் அவசியம் இல்லை. ஓகே. நாராயணசாமி நாயுடு வாழ்ந்த காலத்தில் இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளவு உதவி செய்தார் என்பது எனக்கு தெரியும். சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் ஆறுதேக்கியலன் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுது உழைத்த நிறைவேற்பு தோல்களுக்கு சொந்தமான விவசாய குடிமக்களுக்காக அம்மாவும் தலைவரும் பட்ட துன்பங்களும் எவ்வளவோ நல்லதை செய்திருக்கிறார்கள். மறந்துவிடக் கூடாது. காவேரியில அட்டவணையில சட்டத்தில் ஏற்றி அதை கொண்டு வந்து சரித்திரம் படைத்தது யார் சார்? தஞ்சை விவசாயிகள் பெரிய மாநாட்டை நடத்தி அவருக்கு பாராட்டு தெரிவித்தார்கள். யார் இவர்கள் எல்லாம்? யார்? எங்கிருந்து வந்தார்கள்? எப்படி வந்தார்கள்? எப்படி ஒரு விழா நடக்கிறது? நான் நேற்று கூட சொன்னேன், சிரிச்சுக்கிட்டேன். கோயம்பேடு போங்கல, அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு முன்னாடியே பாருங்க அரவிந்த், நீங்க அடிக்கடி போயிருப்பீங்க. சில நேரத்தில் நம்ம எல்லாம் போயிட்டு இருந்தா இருந்தோம். நம்ம ட்ரெயின் கிடைக்கல, பிளைட் கிடைக்கல போவோம். 2 கல்தூட் பெருசா இருக்கும். கல்தூட் பெருசா ஒன்று கோயம்பேடுக்கு அடிக்கல் நாட்டியவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இன்னொன்னு அதை திறந்து வைத்தவர் இதய தெய்வ புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஏங்க 2 வேணும்? எதற்காக வேணும் சொல்லுங்க சார். புரியுது. ஆகவே எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. நான் இதை குற்றம் சொல்லவில்லையே என்று சொல்லவில்லை. ஆனால் அம்மா இல்லாமல் நாங்கள் இல்லை, அம்மா இல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. 1000 காரணங்கள் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நீங்கள் மாலைகள் அணிவித்துக் கொள்ளவும், பூக்கள் தூவிக் கொள்ளவும், உங்களுக்கு புகழாரம் சூட்டிக் கொள்ளவும் இந்த இயக்கம் இல்லை. மன்னிக்க வேண்டும். இந்த இயக்கம் தொண்டர்களுக்குரிய இயக்கம். இந்த தொண்டர்கள் நேற்றிலிருந்து மனது புண்பட்டு இருக்கிறார்கள். மிஸ்டர் செங்கோட்டையன் போலவே அத்தனை பேருக்கும் இந்த அவமதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே தான் அவர் அதை வெளிப்படுத்தினார். அதுக்குள்ள பெரிய பெரிய சாயல்லாம் பூசுறாங்க. இந்த அரசியலுங்க அவருக்கு யாரோ சொல்லிட்டாங்க. வரமாட்டார் சார், அவர் எனக்கு தெரியும். அவர் அமைதியான மனிதர், உங்களுக்கு தொந்தரவும் கொடுக்க மாட்டார். அதையும் சொல்லிடுறேன் நானு, எனக்கு தெரியும் அவரை பத்தி, பழகி இருக்கேன். ஆனா அதே நேரத்தில் இதை ஒத்துக்க மாட்டார். அம்மாவனுடைய பக்தர்னு சொல்லுவேன், அம்மாவனுடைய சீடர்னு சொல்லுவேன். அப்படி இருந்தவர். சரிங்க சார். இது எங்களுக்கெல்லாம் ஏற்பட்ட ஒரு அவமானமாக நினைக்கிறோம். சரி செய்ய முடியாத அவமானம், சரி செய்ய வேண்டியதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஓகே சார். ஓகே பேசலாம்.